அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழியின் சிறப்பையும் உயர்வையும் தமிழ் நூல்கள் பறைசாற்றுகின்றன. அந்நூல்கள் அனைத்திலும் தொன்மை வாய்ந்தது தொல்காப்பியம். திருக்குறள் மக்களுக்கு உயிர் நூலாக திகழ்வது போல தமிழுக்கு உயிர் நூலாக திகழ்வது தொல்காப்பியம். இதன் ஆசிரியர் தொல்காப்பியர். தொல்காப்பியம் எழுத்து, சொல், பொருள் என்று 3 அதிகாரங்களை உடையது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 இயல்களாக பகுக்கப்பட்டு 27 இயல்களை கொண்டுள்ளது. சிறப்பு பாயிரம் நீங்களாக 1610 நூற்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் எழுத்ததிகாரம் 483 நூற்பாக்களை கொண்டுள்ளது. எழுத்துக்களின் இலக்கணத்தை முறைப்பட விரித்துரைக்கும் பகுதி எழுத்ததிகாரமாகும். எழுத்திலக்கணத்தை நூன் மரபு 33 நூற்பாக்களும், மொழி மரபு 49, பிறப்பியலில் 20, புணரியலில் 40, தொகை மரபு 30, உருவியல் 30, உயிர் மயங்கியல் 93, புள்ளி மயங்கியல் 110, குற்றியலுகர புணரியல் 78 ஆக 483 நூற்பாக்களை கொண்டு பிரிக்கப்பட்டுள்ளது. நூன் மரபில் முதல் சார்பெழுத்துக்கள், குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஆயுதம், ஒருமை, பன்மை, எழுத்துக்களின் வடிவம், வல்லினம், மெல்லினம், இடையினம், மெய், மயக்கம் முதலிய செய்திகளையும் எடுத்துரைக்கின்றது. மொழி மரபில் சார்பு எழுத்துக்கள், அளபெடைகள், எழுத்துக்களின் இயக்கங்கள், போலி எழுத்துக்கள், மொழியின் முதல், இடை, கடையில் வரும் எழுத்துக்கள் அமைந்துள்ளது. பிறப்பியலில் எழுத்துக்களினுடைய பிறப்பு பற்றி ஆராயப்பட்டுள்ளது. புணரியலில் எழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணம் என்பது குறிக்கப்பட்டுள்ளது. தொகை மரபு தொகுத்து கூறுவதற்குரிய புணர்ச்சி இலக்கணம் பேசப்படுகிறது. உருபியலில் உருவெழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணமும், உயிர் மயங்கியலில் உயிர் ஈறுகளின் புணர்ச்சி இலக்கணமும், புள்ளி மயங்கியலில் மெய்யீறுகளின் புணர்ச்சி இலக்கணமும், குற்றியலுகர புணரியலில் குற்றியலுகர ஈற்றிற்குரிய புணர்ச்சி இலக்கணங்களையும் விளக்கியுள்ளார். அடுத்ததாக சொல்லதிகாரம் 463 நூற்பாக்களை கொண்டு வழங்கக்கூடியது. சொற்களை பற்றி பேசுவது சொல்லதிகாரம். தமிழ் சொல்லின் சிறப்பு, திணை, பால் முதலிய உயிர் பகுப்பு, தமிழர் நாகரீக சொல் திறமை, சொல்லுக்குரிய விதி போன்ற தகவல்களை கிளவியாக்கத்தில் 62 நூற்பாக்களாகவும், வேற்றுமையியலில் 22 நூற்பாக்களாகவும், வேற்றுமை மயங்கியலில் 35, விழிமரபில் 37, பெயரியலில் 43, வினையியலில் 51, இடையியலில் 48, உரியியலில் 98, எச்சவியல் 67 என பகுக்கப்பட்டுள்ளது. இது முதலாக கிளவியாக்கம். தமிழ் சொற்கள் அனைத்தும் உயர்திணை, அஃறிணை என 2 பிரிவுக்குள் அடங்கும் என்பதை உயர்திணை என்பனார் மக்கட்சுட்டே, அஃறிணை என்பனார் அவரல பிறவே, ஆயிரத்திணையின் இசைக்குமென் சொல்லே என்ற நூற்பாவின் வாயிலாக விளக்குகின்றார். அதோடு உயர்திணை சொற்களை ஆண்பால், பெண்பால், பலர்பால் என்றும், அஃறிணை சொற்களை ஒன்றன்பால், பலவின்பால் என்றும் பிரித்து விளக்குகிறார். வேற்றுமையியலில் பெயர்கள் உருபேற்று பொருள் வேற்றுமைப்படும் இயல்பையும், வேற்றுமை 7 என்றும், விழி வேற்றுமை அதனோடு சேர 8 என்றும் சுட்டுவதை அவைதாம் பெயர், ஐ, ஓ, டு, கு, கள், அது, கண், விழி எனும் ஈற்ற என்ற நூற்பாவின் வழி புலப்படுத்துகின்றார். வேற்றுமை மயங்கியலில் வேற்று உறுப்புகள் தம்முள் மயங்கி பொருள் வேறுபாடு கொள்ளும் தன்மையையும், விழிமரபில் சொற்கள் விழியேற்கும் முறையையும், பெயரியலில் பெயர் சொல்லின் இலக்கணம் குறித்தும் விளக்குகின்றார். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனமே என்னும் முறையையும் இந்த நூற்பா நமக்கு எடுத்து காட்டுகின்றது. வினையியலில் காலத்தை பற்றி எடுத்து கூறுகின்றார். இடையியலில் இடைச்சொல் பெயரோடும் வினையோடும் சேர்ந்து வரும் என்பதையும் சுட்டும். உரியியலில் உரிச்சொல்லின் இலக்கணம் கூறுவதோடு ஊறு, தவ, நனி என பகுதி என்னும் குறிப்பு பொருளையும் இது உணர்த்துகின்றது. எச்சவியலில் கிளவியாக்கம் முதல் உரியியல் வரை கூறப்படாத செய்திகளை தொகுத்து பிற மொழி சொற்கள் தமிழில் வந்து கலந்ததால் 2 மொழிக்கும் பொதுவான எழுத்துக்களை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற விதியை
வட சொற்கிளவி வடவெழுத்தொரியி எழுத்தொடுப்புணர்ந்து சொல்லாகுமே என்று நூற்பாவின் வழி விளக்குகின்றார். பொருள் அதிகாரத்தில் 664 நூற்பாக்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. வேறு மொழிகளில் இல்லாத தமிழுக்கே உரிய தனிச்சிறப்பை உடையது பொருள் இலக்கணம். இது வாழ்க்கை இலக்கணம் கூறும் பகுதி என்றும் சொல்லலாம். வாழ்க்கை கூறுகளாகிய அகம், புறம், களவு, கற்பு, மெய்ப்பாடு, உவமம், பாவகைகள், மரபு முறை முதலியவற்றை அடிப்படையாக கொண்டு அகத்திணையியலில் 55, புறத்திணையியலில் 36, களவியல் 50, கற்பியல் 53, பொருளியல் 54, மெய்ப்பாட்டியல் 27, உவமையியல் 37, செய்யுளியல் 241, மரபியல் 111 என 664 நூற்பாக்களை கொண்டு அமையப்பெற்றுள்ளது. அகத்திணையிலில் இன்ப ஒழுக்கத்தின் இயல்பு, குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தல் முதலிய நில பாகுபாடுகளையும் முதல், கரு, உரி என அகக்கூறுகளையும் எடுத்துரைக்கிறது. அகப்பொருள் 7 வகைப்படும் என்பதை கைக்கிளை முதலா பெருந்திணை ஈர முற்பட கிளந்த எழுதெறி என்ப என்ற நூற்பாவால் அறியலாம். முதல் பொருளை நிலம், காலம் என பிரித்து காட்டும் ஆசிரியர் மாயோன்மேய காடுரை உலகமும், சேயோன்மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும், முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே என 4 திசைகளையும் 4 திணைகளையும் தெய்வங்களையும் வரிசைப்படுத்தியுள்ளார். புறத்திணையியலில் வீரர்களின் மேம்பாடு, படைகளை நடத்தும் முறை, போர் புரியும் திறன், வெற்றி, வஞ்சி, உளிங்கை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான் ஆகிய புறத்திணைகளின் இலக்கணங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. களவியலில் களவொழுக்கத்தின் இயல்பு பேசப்படுகிறது. களவியலுக்கு உரியதாகிய இயற்கை புணர்ச்சி, இடந்தலைப்பாடு, பாங்கர் கோட்டம், பாங்கியர் கோட்டம் ஆகியவற்றின் மூலம் தலைவன், தலைவி, தோழி, செவிலி ஆகியோரின் நிலைப்பாடுகள் விளக்கப்படுகின்றன. பாட்டு பொருள் என்பது எப்படி புணர்கின்றது சொன்னால் இது அல்லது இது எதை சார்ந்தது என்று குறிப்பிடுவார்களே ஆனால் இது புணர்மொழி குற்றியலுகரம் என குறிப்பிடலாம். காட்டி யானை இது புணர்மொழி குற்றியலுகரம். இப்பொழுது பாட்டு பொருள் புணர்மொழி குற்றியலுகரமாக எப்படி மாறியது என்று சொன்னால் பாட்டு கூட்டல் பொருள், டு என்பது இட்டு கூட்டல் ஊ. அதே போல காட்டி யானை என்பதில் இட்டு கூட்டல் ஈ என்பது குற்றியலுகரமாகவும் அது டு என்பது குற்றியலுகரமாகவும் மாறி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். அடுத்ததாக பிறப்பியலில் அங்காத்தலால் பிறப்பது என்ன என்று கேட்டால் அ ஆ, அதாவது வாய் திறப்பதனால் பிறக்கின்றது அ ஆ என்ற ஒலி அமைப்பு. அடுத்ததாக அங்காத்தலோடு அன், பல் முதல் நா விளிம்புற பிறப்பன எது என்று கேட்டால் இ ஈ, எ ஏ, ஐ. அதாவது வாய் திறக்கும் பொழுது இந்த மேல் அன்னத்தில் நுனி நாவானது பட வேண்டும். அப்படிப்படும் பொழுது பிறக்கின்ற எழுத்துக்கள். அடுத்ததாங்க இதழ் குவிவதால் பிறக்கின்ற எழுத்துக்கள் எது என்று கேட்டால் உ ஊ, ஒ ஓ, ஔ ஆகிய எழுத்துக்கள் இதழ் குவிவதால் பிறக்கின்றன. வாய் திறத்தலால் பிறக்கின்ற எழுத்துக்கள் எதுன்னு சொன்னால் ஆ, ஏ என்பன. நுனி ந மேல் அன்னத்தில் பட ரா, நா ஆகிய எழுத்துக்கள் பிறக்கும். அதே போல நுனி நா அன்னத்தில் பட ட, நா பிறக்கும். நுனி நா மேல் அன்னத்தை வருட ரா, லா போன்ற எழுத்துக்கள் பிறக்கும். இடை நா இடை அன்னம் பொருந்த சகாரம், ஞகாரம் பிறக்கும். அதாவது மேல் இருக்கிற அன்னத்தினுடைய மேல் பகுதியை நாவினுடைய நுனிப்பகுதியானது தொட இந்த சகாரமும் ஞகாரமும் பிறக்கும். அடுத்ததாக இப்ப இந்த புணரியல் என்று பார்க்கும் பொழுது தாய், தந்தை, அதாவது பெயர் சொல்லோடு பெயர் சொல் புணரும் பொழுது தாய், தந்தை என்று பெயரும் பெயரும் இணையும். அடுத்ததாக தந்தை வந்தார் என்று குறிப்பிட்டால் இது எந்த நிலையில் புணர்கிறது என்று சொல்லும் பொழுது ஒரு பெயர் சொல்லும் ஒரு வினை சொல்லும் சேர்ந்து புணர்கிறது. இதில் தந்தை என்பது பெயர் சொல், வந்தார் என்பது வினை சொல்.
அடுத்ததாக வந்து சென்றார் என்பது. இந்த வந்து சென்றார் என்பதில் இரண்டும் வினைச்சொல். வந்து என்பதும் வினை, சென்றார் என்பதும் வினை. இரண்டு வினைகள் புணர இந்த வந்து சென்றார் என்ற ஒரு சொற்களானது பிறக்கும். அடுத்ததாக மட்குடம். இது மெய் பிரிதாதல் என்ற இலக்கண குறிப்பாக அமையும். மட்குடம் என்பது நகரம் என்பது டகரமாக மாறுகிறது. மண்குடம் என்பது மட்குடமாக மாறுகிறது. அதே போல வாழைப்பழம் என்பதில் மிகுதல் என்ற புணர்ச்சி அங்கு, அதாவது வாழைப்பழத்தில் இப்பு பா என்பதில் பழத்தில் இருக்கின்ற, அதாவது இரண்டாக பிரிக்கும் பொழுது வாழை கூட்டல் பழம் என்று. இப்ப இப்பு என்ற மெய்யெழுத்து, அதாவது ஒற்றெழுத்துக்கள் சேரும் பொழுது அடுத்து இருக்கின்ற பாவில் இப்பு கூட்டல் பா என இரண்டு ஒற்றெழுத்துக்கள் அங்கு மிகுந்து வருவதால் இது மிகுதி என்ற நிலையில் புணர்கிறது. அடுத்து மரவேர். அது குன்றல், மரத்தின் வேர் அல்லது மரத்தினது வேர் என்ற நிலையில் நாம் அதை பார்க்க வேண்டும். அது குன்றல். அதிகமான இன்னொரு சொல்லை கொண்டு அது முடிகிறது. அதே போல இப்ப வேற்றுமை என்பது, வேற்றுமை உருபுகள் என்னென்ன என்று பார்த்தால், வேற்றுமைக்கு 8 வகை உருபுகள் உண்டு. அதில் முதல் வேற்றுமை என்பது எழுவாய் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை என்பது விளை வேற்றுமை. இது முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை. அது 2ஆம் வேற்றுமையிலிருந்து தான் உருபுகள் உண்டு. அது ஐ, ஆல், கு, இன், அது, கண் என்பது. 2ஆம் வேற்றுமைக்கு ஐ என்பதும், 3ஆம் வேற்றுமைக்கு ஆல் என்பதும், 4ஆம் வேற்றுமைக்கு கு என்பதும், 5ஆம் வேற்றுமைக்கு இன், இல் என்பதும், 6ஆம் வேற்றுமைக்கு அது என்பதும், 7ஆம் வேற்றுமைக்கு கண் என்பதும் உருபுகளாக அமையும். அதே போல இந்த உயிர் குறில் வரும் பொழுது எத்தகைய உருபுகளை பெறும் என்று சொன்னால், காரம், கரம், கான் ஆகிய உருபுகளை அது பெறும். அடுத்தது இப்போ வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி என்று 2 வகையான புணர்ச்சிகள் உண்டு. இப்ப இதில் அல்வழி புணர்ச்சி என்றால் என்ன, வேற்றுமை புணர்ச்சி என்றால் என்ன? அதாவது வேற்றுமை புணர்ச்சி என்பது ஒரு சொல், அதாவது ஐயால் பூ இன்னதுகன் என்ற வேற்றுமை உருபுகளை வெளிப்படையாக தெரியாமல் இருக்குமே, ஆனால் அது வேற்றுமை புணர்ச்சி. அல்வழி புணர்ச்சி என்பது இது ஐயால் பூ இன்னது கண் என்ற 6 வேற்றுமை உருபுகளும் மறைந்திருந்து வேறொரு சொற்களோடு புணரும் பொழுது அது அல்வழி புணர்ச்சியாக அங்கு மாறுகிறது. இதில் உயிர் முதல் உயிர் ஈறு வரை உள்ள எழுத்துக்களை கண்டுபிடி என்று சொல்வார்களே, ஆனால் அதாவது உயிர் எழுத்து இ என்பதும் லை அதுல மீண்டும் இன்னொரு ஐ என்று சொல்லக்கூடிய உயிர் எழுத்தும் சேர்ந்து வருவதனால் இலை என்பது உயிர் முதல் உயிர் ஈறு ஆகும். அடுத்ததாங்க அறம் என்ற சொல். அறம் என்பது உயிர் முதல் மெய் ஈறு, அதாவது அதிலும் ஆ என்ற உயிரெழுத்தும் இம் என்ற மெய்யெழுத்து இணைந்து வரும் பொழுது அறம் என்ற சொல்லாக அது அமைகிறது. அடுத்ததாக மெய் முதல் உயிர் ஈறு என்று வரும் பொழுது காக்கை, அதாவது கா என்று சொல்லக்கூடிய நெடிலெழுத்தில் இக்கு கூட்டல் ஆ என்று சொல்லும் பொழுது இக் என்ற மெய்யெழுத்தும், கை என்று சொல்லும் பொழுது கையில் இருக்கக்கூடிய இக்கு கூட்டல் ஐ என்ற அங்க ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் இணைந்து வருவதனால் இது மெய் முதல் உயிர் ஈறு. அடுத்து மெய் முதல் மெய் ஈராகவே அமைவது மரம். மா என்ற எழுத்தில் இம்மு கூட்டல் ஆ என்ற சொல் எழுத்து உண்டு. அதே போல இறுதியானது இம் என்று சொல்லும் மெய் எழுத்து. எனவே மெய்யில் தொடங்கி மெய்யிலேயே அது முடிவடைகிறது. அடுத்ததாக யா வா முன் யகரம் வரும் என்பது தவறு. யாது அல்லது வா என்று குறிப்பிடுகின்ற கடைசி சொல்லாக அல்லது கடைசி எழுத்தாக அது வறுமையானால் யகரம் மட்டுமே வரும் என்பது தவறான சொல். இதையெல்லாம் உணர்ந்து படித்து பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு முறை சொற்களை உச்சரித்து பார்த்து இதனுடைய பொருளை உணர்ந்த பின்பே அதற்கு சரியான விடையை நாம் தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். அதே போல பல சில எனும் ஈரெழுத்து ரகரமாக தெரியும். பற்பல சிற்சில என்று சொல்லும் பொழுது இரு என்ற மெய்யெழுத்தும் சிற்சில என்ற அதுக்கும் அந்த இரு என்ற எழுத்து மெய்யெழுத்தானது வரும். எனவே அந்த என்று சொல்லுகின்ற எழுத்திற்கு பதிலாக ரகரம் அங்கு மாறி வரும். இப்பொழுதுவாக யா பா என்ற எழுத்துக்கள் வந்தால் வகரம் என்ற எழுத்து, அதாவது வா என்பது ஒற்றும், மீண்டும் இன்னொரு இவ் என்ற எழுத்தாக அது மாறும்.
நீட வருதல் செய்யுளில் உருத்து. செய்யுளில் அமையும் பொழுது அதாவது நீட்டி சொல்லுகின்ற, அதாவது ஆ ஆ என்று சொல்லப்படுகின்ற எழுத்துக்களாகவும் அது அமையலாம். சாவ என்னும் வரும் பொழுது வகரம் கெடும். அதாவது குறுகி ஒழிக்க வேண்டிய நிலையில் நெடில் எழுத்துக்கள் அங்கு இடம்பெறாது. வாழிய என்னும் சொல்லும் பொழுது அடுத்ததாக நிலாவின் கிளவி. இது அத்து சாரியை பெறும். அத்து என்பது நிலாவின் கிளவி என்பது சொல் என்ற நிலையில் நிலாவினது அல்லது நிலாவிற்குரிய, நிலாவிலிருந்து என்று போன்ற பொருள்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு இது அத்து சாரியை பெறுகிறதை நாம் எழுத வேண்டும். அதே போல புள்ளி மயங்கிகளில் புள்ளி என்பது மெய் எழுத்தினை குறிக்கும். வேற்றுமை புணர்ச்சியில் நகர ஒற்றினை நகாரம் டகாரமாகும். ஒரு சில சமயங்களில் நா என்ற எழுத்து டா என்ற எழுத்தாக மாறும். இப்ப கிளை பெயர்கள் என்று சொல்லும் பொழுது பெயர் வகையில் கிளை என்பது உறவை குறிக்கும் சொல்லாகவே அங்கு அமையும். எண்ணென் உணவு பெயர் என்று சொல்லும் பொழுது அது எல் என்ற உணவை குறிக்கக்கூடியதாக அமையும். மகர இறுதி வேற்றுமை, இதில் வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரக்கூடியதாக அமையும். சான்றாக அகம் கூட்டல் கை புணர்க்க அங்கை, இம் என்ற எழுத்து மாறி இங் என்று சொல்லாக எழுத்தாக அங்க மாறி இருக்கின்றது. அதே போல ஆயிரம் என்னும் எண்ணு பெயர் அத்து சாரியை பெறும். ஆயிரத்து என்ற சொல்லாக அது அமையும். வேற்றுமையில் ஆயிரம் என்னும் மகரையிற்று மகரம் கெட்டு வல்லொற்று மிகும். அதாவது மா என்ற எழுத்து மாறி வல்லொற்றாகிய இம் என்ற எழுத்தாக அது மாறும். அதே போல நும் என்னும் பெயர் மெல்லொற்று மிகுந்து வரும். நும் என்னும் பெயர் அல்வழி புணர்ச்சியில் நீயிர் என சொல்லப்படும். உன்னை, நீ, உனக்கு, நீ என்று சொல்லுவதை நீயிர் என்ற சொல்லாக அங்கு சொல்லப்படுகின்றன. மீன் என்னும் பெயர் உழழ்ந்து பிணறும். அதாவது நாவினுடைய அடிப்பகுதியிலிருந்து பிறக்கின்ற எழுத்தாக இது அமைவதனால் மீன் என்னும் சொல் உழழ்ந்து புணர்கின்றது. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் சாத்தன் கூட்டல் தந்தை, சாத்தந்தை என்று குறிப்பிட வேண்டும். அதே போல ஆதன் கூட்டல் தந்தை ஆந்தை என்று பெற வேண்டும். இதெல்லாம் தான் அல்வழி புணர்ச்சி, வேற்றுமை புணர்ச்சி என்று நாம் குறிப்பிடுகிறோம். லகார ஈறு அல்வழியில் உரளும். லா என்ற சொல் ஒரு சில சமயங்களில் அதாவது இடம்பெறாமலும் கூட போலாம் என்பதுதான். அடுத்ததாங்க தமிழின் கிளவி அக்குச்சாரியை பெறும். தமிழுக்கு என்று சொல்ல வரும் பொழுது அது அக்கு என்ற சாரியை பெறும். சாரியை என்றால் அதாவது இடையை பிரிக்கும் பொழுது அந்த இடை, அதாவது பெயரையும் வினையையும் இடைக்கின்ற சொல்லே இடைச்சொல். அந்த இடைச்சொல் தான் இடையை அடுத்து வருகின்ற, அதாவது ஒரு ஒற்றெழுத்து சேர்ந்து வருமாயின் அது சாரியை என்று சொல்லப்படும். பொதுவாக அடுத்ததாக பார்த்தால் பால் வரையறை. இதில் உண்ப என்பது பலர்பாலை குறிக்கின்றது. எல்லாரும் அனைவரும் சேர்ந்து உண்ணுங்கள் என்று சொல்லுவதுதான் உண்ப. கூவிற்று என்பது ஒன்றன்பால் ஈறு அல்லது சேவல் கூவிற்று அப்படி, அது ஒன்றை ஒன்றை குறிப்பதனால் இது ஒன்றன்பாலாக அமைகிறது. உண்குவ இது பலவின்பால், அதாவது காகம், பறவைகள் போன்றவையும் உண்குவ அப்படின்னு சொன்னால் அது எல்லாரையும் சேர்ந்து சொல்லுவது போல் அமையும். கண்ணு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உண்குவ என்று சொல்லால் அது அமையும். வந்தான் ஆண்பால் ஈறு, சென்றான் பெண்பால் ஈறு. அடுத்ததாக ஒரு சில இடங்களில் எவ்வாறு நாம் இடம் கருதி நாம் பேச வேண்டும் என்று சொல் வழக்கு, பேச்சு வழக்கு நமக்குள் அமைந்திருக்கிறது. அந்த சொல் வழக்கை, அதாவது தகுதி வழக்கு
மருவு, இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி என்று போன்ற நிலையில் நாம் அதை கூறலாம். தகுதி வழக்கு என்பதை செத்தாரை துஞ்சினார் எனல். மரு என்பது சோழ நாட்டை சோநாடு எனல். இடக்கரடக்கல் கால் கழுவி வருகிறேன் என்று சொல்லுவது. இது போன்ற நிலைகளில் இடத்திற்கு ஏற்றாற் போல சொற்களை நாம் பேச வேண்டும் அல்லது குறிப்பிட வேண்டும் என்பது. அடுத்ததாக ஒரு விரலை காட்டி கூறுவது வினாவழு. கருவூருக்கு வழியாது, இது செப்புவழு, கீழ் வினாவாக கேட்பது. அடுத்தது வினையை கொண்டு முடியும் சினை. சினை என்று சொன்னால் உருவு, அதாவது ஐ, கண் போன்றவை. வினையை தோற்றுவிக்கும் நிலைக்களங்கள் எத்தனை என்று கேட்பார்களேயானால், அதாவது வினை எந்தெந்த இடங்களில் நாம் செய்கின்ற செயல் மாறுபடும் என்பதை தொல்காப்பியர் 8 இடங்களில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது முதலில் கூறும் சினை ஒரு சான்றாக தெங்கு தின்றான், தேங்காய் தின்றான் என்ற பொருளில். சினையை கூறும் முதல் வெற்றிலை நட்டான். இது சினை என்பது உயிரற்ற பொருளை குறிக்கக்கூடியது என்பது இதிலிருந்து நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அந்த வகையில் வெற்றிலையை நட்டான் என்பது. இரு பெயரொட்டாக வரும் பொழுது பொற்றொடி வந்தாள். பொற்றொடி என்பது பொன்னால் செய்யப்பட்ட வளையலை அணிந்த பெண் வந்தாள் என்று குறிப்பிட வேண்டும். வினை முதல் உரைத்தல். வள்ளுவரை கற்றான். வள்ளுவரை கற்றான் என்பது வள்ளுவர் எழுதிய நூலை கற்றான் என்ற பொருளாக அங்கு விளக்கப்படுகின்றது. பிறந்த வழி கூறல் என்று காஞ்சி சூடினார். காஞ்சி என்ற மலரை அவள் சூடியிருக்கின்றார் என்று கூறும் பொழுது இதுவும் சினை முதலாக அமைகின்றது. அடுத்ததாக வெளிவேற்றுமை. வெளிவேற்றுமை எதையெல்லாம் ஏற்கும் என்று கேட்டால், விழி வேற்றுமை ஏற்கும் உயர்திணை உயிர் ஈறுகள் ஐ, உ, ஐ, ஓ என்பது. உயர்திணையில் ஐகார ஈற்று பெயர் ஆய், அவுகார ஈற்று உயர்திணை பெயர் விழி ஏற்காது. உயர்திணையில் நகர ஈற்று பெயர் நகர ஈறு கெட்டு அகரம் ஆகாரமாய் தெரியும். வினையியலில் விழி ஏழா மெய் எழுத்துக்கள் எத்தனை என்று கேட்டால், விழி என்று சொன்னால் அழைப்பது என்ற பொருள். அது பெரும்பாலாக மெய்யெழுத்துக்களில், அதாவது உயர்நிலையில் வருகின்ற இடங்கள் 14. அப்படி சான்றாக நம்பியார் என்பது எவ்வாறு விழியேற்கும் என்று கேட்பார்களேயானால், நம்பியீரே என்று பதிலளிக்க வேண்டும். மகள் என்னும் முறை பெயரை விழி என்று மகளே என்ற பெயராக அது அமையும். தந்தை என்ற ஐகார ஈற்று தந்தாய் எனவும் அமையும். இப்பொழுது அம்மா என்ற, அதாவது செய்யும் பகுதிகளில் பெரும்பாலும் அம்மா என்ற சொல் அசை சொல்லாக அது வரும். காரணம் என்று சொன்னால், அந்த செயலை நிறைவு செய்வதற்காக வருவதை இந்த அம்மா என்பது போன்ற அசை சொற்கள். அடுத்ததாக அளபடை 3 நிலையில் வரும். உயிரளபடை, ஒற்றளபடை என்றும் வரக்கூடியது. இப்ப சான்றாக இந்த மரம் என்னும் சொல் வெளியேற்கும் போது மரமே என குறிப்பிட வேண்டும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்ற நூற்பாவினுடைய அடிப்படையில் ஆ, கா, கோ, ஈ போன்ற சொற்கள் எல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழி. ஆ என்று சொன்னால் பசை என்ற பொருளும், கா என்று சொன்னால் சோலை என்ற பொருளும், கோ என்றால் அரசன் என்பதும், ஈ என்றால் தா அல்லது கொடு என்ற பொருளையும் விளக்கக்கூடியதாக அமையும் என்பதை எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்ற நூற்பாவின் வழி நாம் அறிந்து கொள்ள முடியும். சொல் எனப்படுவது என்ன என்று பார்த்தால், சொல் எனப்படுவது பெயரும் வினையும். வினை என்பது நாம் செய்யும் செயலையும், பெயர் என்பது பெயர் சொல்லையும் குறிக்கக்கூடியதாக அமையும். பெயர் சொற்கள் தோன்றும் இடங்கள் 3. அதாவது அவன் என்று சொன்னால் இலக்கணப்படி ஆடு என்றும், அவள் என்பது மகடு என்றும், சாத்தன் என்பது விரவுத்திணை ஆண்பாள் என்றும் குறிக்கப்படுகின்றது. இப்பொழுது இதை சான்றாக பொறுத்துக நிலையில் பார்த்தமையானால், உயர்திணை பெண்பாள் என்பது அவள், உயர்திணை பலர்பால் அவர், தன்மை பன்மை பெயர் யாம், தன்மை ஒருமை பெயர் யான். இதை மாற்றி கேட்பார்களேயானால், உயர்திணை பெண்பால் யான் இந்த அல்லது தன்மை பன்மை பெயர் அவள்
இது போன்று மாற்றி மாற்றி கேட்கலாம். அவ்வாறு கேட்கும் பொழுது நாம் சரியான பொருளை உணர்ந்து விடையானது எழுத வேண்டும். எல்லாரும் எல்லீரும் என்னும் பெயர்கள் உயர்திணை. அருவாளன் சோழியன் என்பன நிலைப்பெயர். இப்பொழுது பெயரை ஆகு பெயர்களாக குறிக்கும் பொழுது தொழில் பெயர், சினைப்பெயர், காலப்பெயர், இடப்பெயர் என்ற நிலையில் குறிக்கப்படுகின்றது. அதில் நிலப்பெயர் என்பது அவர்கள் வாழுகின்ற இடத்தை பொறுத்து அது அமைகின்றது. அடுத்ததாக அக்ரிணியாக வரும் பொழுது யாது, யா, யாவை என்பன அக்ரிணியாக வருகின்ற சொற்கள். பெயரியலில் சுட்டும் விரவு பெயர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்றால் அது 9. இப்போ முடக்கொற்றன் என்பது சினை பெயர். சினை என்பது கிளை என்ற பொருளையும் உணர்த்தக்கூடியது. முடம் என்பது இயலாமையாக அல்லது இல்லாமையையும் குறிக்கக்கூடியது. அக்ரிணை பன்மை என்பது வந்தன, அதாவது விலங்குகள் வந்தன, பறவைகள் வந்தன என்ற பொருளில் அது அமையுமானால் அது அக்ரிணை பன்மை. உயர்திணை தன்மை பன்மை என்பது வந்தேம் என்பது. அடுத்ததாக உயர்திணை முன்னிலை பன்மை என்பது வந்தீர் என்ற, அதாவது நம் முன்பு இருக்கக்கூடிய அல்லது நம் முன்னால் இருக்கக்கூடிய மக்களை குறிப்பிடுகின்ற சொல். படர்க்கை என்பது வேறு இடத்தில் இருக்கக்கூடியதை சொல்லும் பொழுது அது உயர்திணை, அதாவது மக்கள் வந்தார்களேயானால் உயர்திணை படர்க்கை பன்மை வந்தார் என குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக பெண்மகள் படித்தான், அது சரியா தவறா இது போன்ற வினாக்களும் அமையலாம். இதில் பெண்மகள் படித்தாள் என்று வர வேண்டும், இல்லை என்றால் அது தவறான பதிலாக அமையும். அடுத்ததாக காலை, விடலை என்பன விரவு பெயர், அதாவது ஆண்பாரை குறிக்கின்ற சொற்களாக இந்த காலை, விடலை போன்ற சொற்கள் அமைகின்றன. அதாவது பெயர் சொல் எப்பொழுதுமே வேற்றுமை உறுப்பை ஏற்பது என்று சொல்லும் பொழுது வினா வேற்றுமை உருவை ஏற்பது பெயரா அல்ல அந்த மாதிரியான வினாக்களாகவும் கேட்கலாம். அடுத்து தனித்து இயங்கும் சொற்கள் எது? பெயர், வினை என்பது. அதுபோல தொல்காப்பியர் குறிப்பிடும் அக்ரிணை குறிப்பு பெயர்கள் எத்தனை? 10. அது போன்ற வினாக்கள். தொல்காப்பியர் குறிப்பிடும் இடைச்சொல் வகை எது? 7. இது போன்ற வினாக்கள் அமையும். இடைச்சொல் வகைகளில் சரியான இடம் பெறுவது தத்தம் குறிப்பில் பொருள் தருவன அசை நிலைகள், இசை நிறைகள் இவ்வாறு அமையும் பொழுது இதை மாறுபட்ட சூழலிலும், அதாவது இடைச்சொல் வகைகள் யாவை என்ற வினாவாக கேட்கலாம். அல்லது இடைச்சொல் வகை அசை நிலைகள், இசை நிறைகள் இது இடைச்சொல் வகையா என்ற வினாவாகவும் அது அமையலாம். அடுத்ததாக உயிரியலில் தொல்காப்பியர் குறிப்பிடுவது எத்தனை என்று சொன்னால், உரியியலில் தொல்காப்பியர் குறிப்பது 120 என குறிப்பிட வேண்டும். உரிச்சொல் என்பது வேர்ச்சொல்லை என்று குறிப்பிட்டவர் யார் என்ற கேள்வி வறுமையானால் அது தேப்பு, மீனாட்சி சுந்தரனார் என்ற வினாவாக அது வினாவிற்கான விடையாக அது அமைய வேண்டும். செய்யில் கூறியன உரிச்சொல் என்று கூறியவர் யார் என்ற வினாவாக வருமானால் அதற்கு பவனந்தி முனிவர் என்ற விடை அளிக்க வேண்டும். இவ்வாறாக ஒரு வினா வரும் பொழுது வினாவை ஓரிரு சொற்களில் பதில் அளிக்குமாறு கேட்கப்படலாம். அல்லது கூற்றுக்கள் அல்லது சரியா தவறா அல்லது இது யார் கூறியது அல்லது யார் கூற்று இது போன்ற வினாக்களாக அமையலாம். அல்லது ஒரு நூற்பாவை கொடுத்து அந்த நூற்பா இது எந்த இயலில் இடம்பெற்றுள்ளன என்ற வகையிலும் அது அமையலாம். அவ்வாறாக இந்த தொல்காப்பியத்தில் அமையப்பட்டிருக்கின்ற 27 இயல்களிலும் ஒவ்வொரு நூற்றுக்கணக்கான வினாக்களை நம்மால் கேட்கவும் முடியும். அதை சரியான முறையில் நாம் உணர்ந்து கொண்டால் அதை தெளிவான முறையில் விடையே நாம் எழுதவும் முடியும். அந்த வகையில் இப்பொழுது ஒரு சிறிய வினாவாக செய்யுள் இயற்றுவதற்குரிய சொற்களாக தொல்காப்பியர் குறிப்பிடுவது எத்தனை என்று கேட்டால் 4 என்று விடை அளிக்கலாம். அதே போல தொல்காப்பியர் தொகை மொழியின் வகைகளை எத்தனை வகையாக பகுக்கிறார் என்று கேட்கலாம். அது 6 வகையாக பகுக்கப்படுகின்றது. செய்யுளில் அமைந்துள்ள விகாரங்கள் எத்தனை? அது 6. அதாவது இப்பொழுது செய்யுளில் முன்னும் பின்னுமாக மாறி பொருள் கொள்ளுவது எது என்று கேட்டால் மொழி மாற்று பொருள்கோள் என்று பதில் அளிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும்.
அதே போல 3 காலமும் மறைந்து வரும் பெயர் சொல் வடிவம் எது என்று கேட்டால் வினைத்தொகை என்று சரியான பதிலை அளிக்க வேண்டும். வினைத்தொகை 3 காலங்களையும் காட்டும். அதாவது அதனுடைய உருபுகளாகிய கிறு, கின்று, ஆனின்று என்பதை நாம் தெரிந்திருந்தால் அது 3 காலங்களையும் உணரும் என்பதை நாம் தெரிந்து விடையளிக்க வாய்ப்பாக அமையும். அடுத்து எச்சவியலில் எச்சங்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்டால் 10 என்ற பதிலை எழுதுவதற்கு எச்சவியலை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதில் எத்தனை எச்சங்கள் உண்டு இப்போ என்று வினா வரும். ஏனால் பிரிநிலை எச்சம், பெயர் எச்சம், ஒளி இசை எச்சம், வினை எச்சம், எதிர்மறை எச்சம் போன்ற எச்சங்களை சொல்லலாம். இப்ப பிரிநிலை எச்சத்திற்கு ஒரு சான்று அவனோ கொண்டான், பெயர் எச்சத்திற்கு உண்ணும் சாத்தன், ஒளி இசை எச்சம் குழலோ கொண்டான், வினை எச்சம் உழுது வந்தான், எதிர்மறை எச்சம் யானே கொள்வேன். இது போன்ற நிலையில் நாம் வினாவிற்கான விடையாக எழுதலாம். அடுத்ததாக என என்னும் எச்சம் எதனை கொண்டு முடியும்? இவ்வினாவிற்கு என என்னும் எச்சம் வினையை கொண்டு முடியும் என எழுத வேண்டும். அடுத்ததாக பொருள்களுடைய அடிப்படையை பார்க்கும் பொழுது இப்ப சொன்ன பொருள்களுக்கு ஏற்றவாறு மாற்று என்று மாற்றி பொருளை நாம் உணர்ந்து கொள்ளும் நிலையில் ஒரு வினா அமையும். சுரை பெருமையும் உரனும் ஆடுமேன, இது தலைவிக்குரிய இயல்பு. அச்சமும் நாணமும் மடனும் முந்துறுதல் நிச்சமும் தென்பார்க்கு உரிய என்பதன் மூலம் விளக்கப்படுகிறது. கற்பியல் களவு வாழ்க்கைக்கு பிறகு தலைவனும் தலைவியும் திருமணம் செய்து வாழும் நிலை பேசப்படுகிறது. தலைவன் தலைவியை கொடுப்பதற்குரியோர் கொடுக்க ஏற்றுக்கொள்வதும் இல்லையெனில் உடன்போக்கால் தலைவி அடைவதும் உண்டு என்ற செய்தியை கற்பனப்படுவது கரணமுடு போன கொள்ளுதற்கு உரிய மரபின் கிழவன் கிளத்தியை கொடைக்குறி மரபினோர் கொடுக்க கொள்வதுவே. கொடுப்போர் இன்றியும் கரணம் உண்டே புணர்ந்துடன் போகிய காலையான முதலிய நூற்பாக்களின் வழி அறியலாம். பொருளியலில் அகப்பொருள் புறப்பொருளுக்கு உரியனவும் அறத்தொடு நுற்றல், வரைவு கடாதல், புலனெறி வழக்குகள் போன்ற செய்திகள் இடம்பெறுகின்றன. மெய்ப்பாட்டியல் பொருள் இலக்கணத்திற்குரிய மெய்ப்பாடுகளின் இயல்பு, மக்களின் உணர்வு நிலைகளை வெளிப்படுத்துவது. நகையே, அழுகை, இழிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று அப்பாலிட்டை மெய்ப்பாடு என்ப. இம்மெய்ப்பாடு தோன்றுவதற்கு உரிய நிலைக்களங்களையும் பட்டியலிடுகின்றார். அகத்திணைக்கு உரிய மெய்ப்பாடுகளை பிறப்பே, குடிமை, ஆண்மை, ஆண்டொடு, உருவு நிலை நிறுத்த காமவாயில், நிறையே, அருளே, உணர்வொடு திருவென முறையுற கிளந்த ஒப்பினது வகையே என தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்க வேண்டிய 10 பொருத்தங்களையும் சுட்டுகின்றார். உவமையியலில் உவம இலக்கணங்களையும் உவம உருவு, உவமையை உணரும் முறை, உள்ளுரை உவமம் போன்ற செய்திகள் இடம்பெறுகின்றன. செய்யுளியலில் செய்யுளின் இலக்கணம், அதன் உருபுகளாகிய மாத்திரை, எழுத்து, அசை, சீர், அடி, யாப்பு, மரபு, தூக்கு, தொடை, நோக்கு, பா முதலிய செய்திகளையும் வண்ணம், வனப்பு, தோல் குறித்த தகவல்களும் இடம்பெறுகின்றன. மரபியலில் மரபுகளின் இலக்கணம், அதாவது உயிர் பொருட்களின் இயல்புகளை நன்கு ஆராய்ந்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை பிரித்து காட்டும் திறத்தை ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே. அதாவது உடல், இது மரம், செடி, கொடி போன்றவை. 2 அறிவதுவே அதனோடு நாவே, ஈசல் போன்ற உயிரினங்கள். 3 அறிவதுவே அதனோடு மூக்கே, சிதல், எறும்பு போன்றவை. 4 அறிவதுவே அதனோடு கண்ணே, நண்டு, தும்பி போன்றவை. 5 அறிவதுவே அதனோடு செவியே, புல்லும் மாவும். புல் என்பது பறவைகளையும், மா என்பது விலங்குகளையும் குறிக்கின்றன. 6 அறிவதுவே அதனோடு மனமே, இது மக்களை மட்டுமே குறிக்கின்றதாக அமைகின்றது. நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று நூற்பாவின் வழி விளக்குகின்றார். இவ்வாறாக
தொல்காப்பிய இலக்கணத்தில் 3 அதிகாரங்களும் 27 இயல்களும் அமைந்துள்ளன அறிய முடிகின்றது. அடுத்ததாக இதன் அடிப்படையில் எவ்வாறு வினாக்கள் அமையும் என்பதையும் வினாவிற்கான விடையை எப்படி எழுதுவது என்பதையும் பார்க்கலாம். முதலில் ஆசிரியர் குறிப்புகளாக கூறப்படும் ஒரு சில கேள்விகள் மட்டும். இப்பொழுது தொல்காப்பியத்தை இயற்றியவர் யார் என்று வினா வருமையானால் தொல்காப்பியர், அகத்தியர், பரணர் இது போன்ற 4 ஆசிரியர்களினுடைய பெயர்களை குறிப்பிட்டு அதில் ஒரு பெயரை மட்டும் தேர்ந்தெடுத்து எழுதுவதாக அமையும். இது குறிப்பாக இந்த போட்டித் தேர்வு என்பது தேர்ந்தெடுத்து எழுதக்கூடிய வகையில் அமைகின்ற வினாக்களாகவே அமையும். ஒரு சில இடங்களில் சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுது என்ற அடிப்படையிலும், ஒரு சில சமயங்களில் இக்கூற்று சரியானதா அல்லது கூற்றுக்கள் சரியானதா என்று கேட்கப்படுகின்ற நிலையிலும் அமையும். தற்பொழுது அல்லது யார் கூற்று சரி தவறு இது போன்ற நிலையிலும் வினாக்கள் அமையலாம். தொல்காப்பியத்தை இயற்றியவர் யார்? அதற்கான வினாவிற்குரிய விடையாக தொல்காப்பியர் என பதிலளிக்கலாம். தொல்காப்பியர் யார் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்யப்பட்டார் அல்லது தொல்காப்பியம் யார் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது இது போன்ற கேள்விகள் வறுமையானால் அதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுவதற்காக இப்போ 4 ஆசிரியர்கள் பெயர் அங்கும் குறிப்பிடலாம். அப்படி வரும் பொழுது இதனுடைய சரியான விடை நிலந்தரு திருவின் பாண்டியன் அவையில் அதங்கோட்டு ஆசான் முன்னிலையில் தொல்காப்பியம் அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை நாம் உணர்ந்திருந்தால் அல்லது படித்திருந்தால் மட்டுமே வினாவிற்கான விடையை எழுத முடியும். அல்லது இந்த கேள்விக்கு 4 பதிலாக சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர் என குறிப்பிடுவார்களேயானால் அதில் பாண்டியர் என்ற பதிலை மட்டும் நாம் குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக தொல்காப்பியர் யாருடைய மாணவர் என கேட்டால் ஆசிரியர்கள் இதே போல அகத்தியர், பரணர், ஒட்டக்கூத்தர் இது போன்ற ஆசிரியர்கள் பெயர் வருமேயானால் அது சரியானதாக நாம் யோசித்து அகத்தியர் என எழுத வேண்டும். அடுத்தது தொல்காப்பியனுடைய சீடர்கள் எத்தனை பேர் என்று 13, 20, 12, 10 என கேட்பார்களேயானால் 12 என்று சரியான பதிலை எழுதலாம். இதே போன்று ஒவ்வொரு சிறப்பு பாயிரத்திற்கு என பல்வேறு ஆசிரியர்கள் உரை எழுதியிருப்பார்கள். அதில் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய ஆசிரியர் யார் என்று கேட்டிருப்பார்களேயானால் பனம்பரனார் என்று நாம் எழுதலாம். அடுத்ததாக தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ள நூற்பாக்கள் எத்தனை? இந்த மாதிரி 1 மார்க்கு கேள்வியாக, அதாவது ஒரே வரியில் பதில் சொல்லுகின்ற நிலையிலும் வினாக்கள் அமையலாம். அப்படி அமையும் பொழுது 1610 என்று குறிப்பிடலாம். அடுத்ததாக இப்ப தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டுள்ள அதிகாரங்கள் எத்தனை? ஒவ்வொரு அதிகாரத்திலும் இடம்பெற்றிருக்கின்ற நூற்பாக்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? இது போன்ற கேள்விகள் வறுமையானால் இப்ப எழுத்ததிகாரம் 483, சொல்லதிகாரம் 463, பொருளதிகாரம் 664 என குறிப்பிடலாம். அதற்காக நம் முன்பே தொல்காப்பியத்தை பற்றி ஒரு தளவாக தெரிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக பாடப்பகுதியின் உள்ளார்ந்த வினாக்களாக அமையும் பொழுது இப்போ எழுத்ததிகாரம் படித்திருக்கிறோம். அதில் எழுத்தினுடைய வகைகளையும் நாம் உணர்ந்திருக்கிறோம். அதில் தனிநிலை எழுத்து என்பது என்ன அல்லது எது என கேட்டால் ஆயுதம் என்று சொல்லுவதற்கு நாம் தகுதிப்படுத்தி இருக்க வேண்டும். குற்றியலுகரத்திற்கு ஒரு சான்றுகோடு என்று கேட்பாயானால் படகு என்று பதிலளிக்கலாம். குற்றியலுகரம் என்பது என்ன என்று சொன்னால், அதாவது இக் என்று சொல்லக்கூடிய மெய்யெழுத்துடன் ஊ என்று சொல்லக்கூடிய உகரம் மறையிதழ் குறையும் சீரடி. இது தலைக்குறை. தலைக்குறை தாமரை இதழ் என்பது தா என்ற எழுத்து நீங்கி மறை என்று சொல்லாக வந்திருக்கிறது. எனவே இது தலைக்குறை. ஓதி முது போந்து இது இடைக்குறை. முது என்பது முத்து என்று சொல்லாக அங்கு இடம்பெற வேண்டும். நீளுன் துகிலினை என்பது கடைக்குறை. நீண்ட துகிலினை என்பது நீளுன் நீளு அப்படிங்கிற பொருளாக அது அமைந்திருக்கிறது. அடுத்ததாக ஒரு நூற்பா, அதாவது கோடிட்ட இடங்களை நிரப்புக என்ற அடிப்படையில் வரும் கடிசொல் இல்லை டேஸ் பயனே காலத்து பயனே என்ற நிலையில் அதை எழுத வேண்டும். இசை சொல் எல்லாம் டேஸ் வேற்றுமை சொல்லே என்ற நிலையில் பொருள் அளிக்க வேண்டும்.
அடுத்து இலக்கியம் படைப்பதற்கு உதவுகின்ற திணைகள் அகத்திணை. எத்தனை என்று கேட்டால் அது 7 என்ற வினாவை சரி விடையாக இடம்பெற வேண்டும். அடுத்து கைகோள் என்பது எவற்றை குறிக்கிறது? களவு, கற்பு. இதில் நடுவன் திணை என்பது அதாவது திணை 5 வகைப்படும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற நிலையில் நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் முல்லை, குறிஞ்சி, பாலை, மருதம், நெய்தல் என்ற அடிப்படையில் தொல்காப்பியர் கூறியிருக்கின்றார். இதில் பாலை என்பது நடுவன் திணை. இதை நடுவன் திணை என்பது எது என்று கேட்டால் பாலை என்று குறிப்பிட வேண்டும். அதே போல செய்யுளில் பயின்று வரும் முப்பொருள்கள் எவை என்றால் முதல் உரி, கரு அல்லது முதல் கரு உரி என்று குறிப்பிட வேண்டும். அடுத்தது பனி எதிர் பருவமும் உரித்தனம் ஒளிவ எத்திணைக்கு. அதுவால் திணையை குறிப்பிட்ட நிலையிலும் வினாக்கள் வரலாம். அது குறிஞ்சி என்று பதிலாக அமைய வேண்டும். அடுத்து அங்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய அடிப்படையில் அந்த ஒழுக்கத்தை மையமாக கொண்டு அங்கு இடம்பெறுபவர் யாரென வினா அமையலாம். ஆயர், வேட்டுவர், ஆடு, திணைப்பெயர் என்பது இது கிழவர்க்கு உரியது, அதாவது தலைமகனை குறிக்கின்ற பெயராக இது அமைகிறது என்ற நிலையில் அதற்கு விடையளிக்க வேண்டும். முன்னீர் வழக்கம் யாருடன் இல்லை என்று வினா. மகுடுவோடு இல்லை, அதாவது கடல் கடந்து வணிகம் செல்வதற்கு பெண்கள் செல்வது இல்லை என்ற பொருளில் முன்னீர் வழக்கம் மகுடுவோடு இல்லை என்று குறிப்பிட வேண்டும். டேஸ், பகை, தூது இவை பிரிவே. டேஸ் என்பது ஓதல், அதாவது பிரிவு தலைவன் தலைவியை பிரிந்து செல்லுகின்ற நிலை எதெல்லாம் என்று சொன்னால் ஓதல் படிப்பதற்காகவும் பகை மேற்கொண்டும் தூது செல்வதற்காகவும் இந்த பிரிவானது இடம்பெறுகிறது என்பதை உணர்ந்து ஓதல், பகையே, தூது இவை பிரிவே என குறிப்பிட வேண்டும். வாய்மையும் பொய்மையும் கண்டோர் சேரல் யாருடன், அதாவது பொய் சொல்லாமல் உண்மையை மட்டுமே சொல்லக்கூடியவளாக அமைபவள் யார் அது என்று சொன்னால் அது தோழி என்ற நிலையில் அது தோழி என்பது பதிலாக அமைய வேண்டும். செல்லாமை உண்டே எனக்கு உரை என்று குறிப்பிடுபவர் யார், அதாவது தலைவனை பிரிந்து செல்லும் பொழுது தலைவி வருந்துகின்ற நிலை இருக்குமா, அந்த நிலையில் தலைவனிடம் பார்த்து கூறுவதாக அமைவது செல்லாமை உண்டே எனக்கு உரை. மற்றனின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை என்பது அத்திருக்குறள். அத்திருக்குறளில் அமைந்துள்ள வாழ்வார்க்கு உரை என்பது தலைவன் திரும்பி வரும் பொழுது தலைவன் பிரிவினால் தலைவி இறந்து விடுவாள் என்பது கருதி அது செல்லாமை உண்டேல் போக மாட்டேன் என்று சொல்லுவது மட்டுமே என்னிடம் உரை என்று குறிப்பிடுவதாக இங்கு கூறுகிறார். எனவே இது தலைவியினுடைய கூற்றாக அங்கு அமைகிறது. கற்போடு புணர்ந்த கவ்வையர் யார்? தலைவன். தலைவன் ஒரு தலைவியை விரும்பினானால் வேறொரு தலைவியை அவன் விரும்ப மாட்டான், அத்தலைவியையே திருமணம் செய்து கொள்வான். அவ்வாறு கற்பில் சிறந்தவனாக திகழ்வதனால் அவன் கவ்வையாக அவன் திகழ்கின்றான். தொல்காப்பியர் சுட்டும் புறத்திணை எத்தனை என்ற வினா 7 என்பது. பாக்கத்து விருச்சி என்றால் என்ன? நற்சொல் ஏற்றல். உந்தாட்டு என்பது எத்திணைக்கு உரியது, வெற்றி திணைக்கு உரியது. இதில் இல்லான் முல்லை, மூதின் முல்லை என்பது எதை குறிக்கிறது? அவர் கேட்கும் என்றால் அது குடிநிலை. பகைவர் மண்ணை கைப்பற்றுதல் என்பது எத்திணை, அது வஞ்சித்திணை என்று. நோனார் உட்கும் மூவகை நிலை எது என்று கேட்டால் தானை, யானை, குதிரை என்ற விடைகளாக அது அமையும். அடுத்ததாக உலக நிலையாண்மையை குறிக்கக்கூடிய திணை எது அல்லது எடுத்துரைக்கும் திணை எது? காஞ்சி. இந்த மாதிரி வினாக்கள் வரும் பொழுது இப்ப காஞ்சி திணை, வெற்றி திணை, ஒழுங்கை திணை, தும்பை திணை என்ற 4 திணைகளினுடைய பெயரை குறிப்பிட்டு சரியான திணையை தேர்ந்தெடுத்து எழுது என்ற நிலையிலும் அந்த வினா அமையலாம். அதுபோல புண் கிழித்து முடிதல் என்பது என்ன? மரக்காஞ்சி, அதாவது போர்க்களத்தில் சென்று அவ்வீரன் மார்பில் புண்பட்டு இருப்பது புண் கிழித்து முடிதல். புண்ணோன் பேய் ஓம்புதல் என்பது பேய் காஞ்சி, போரில் இறந்துபட்டவனை பேய்கள் காவல் காத்து கொண்டிருப்பது புண்ணோன் பேய் ஓம்புதல் என்பது. அரசனது புகழை பாடுகின்ற நிலை எதுன்னு சொன்னால் சீர்த்தி மங்களம். அரசனது பிறந்த நாளில் அவனை புகழ்தல் என்பது பெருமங்கலம். இவ்வாறு ஒவ்வொரு வினாக்களுக்கும் 4 விடைகளாக அமைந்து அல்லது
விடைகளை மாற்றி கூறி சரியானதை தேர்ந்தெடுத்து எழுது என்ற நிலையிலும் இது அமையலாம். மறையோர் தயத்து மன்றல் எத்தனை? மறையோர் தயத்து மன்றல் 8. மன்றல் என்றால் திருமணம் என்ற பொருளில் உணர்ந்து அதை 8 என்று எழுத வேண்டும். துறையமின் நல்லியார் துணைமையோர் யார் என்று சொன்னால் கந்தர்வர். அதாவது இறைவனுக்கு நிகராக இருக்கக்கூடியவர்கள் கந்தர்வர்கள். எனவே அவர்கள் நல்ல துணைமையை உடையவர்களாக இங்கு கருதப்படுகின்றார்கள். ஐயம் தீர்க்கும் கருவிகளாக தொல்காப்பியர் குறிப்பிடுபவர்கள் எத்தனை? 8. குற்றம் காட்டும் வாயில்கள் யார்? பாங்கன். ஒரு நண்பன் என்பவன் அந்த தலைவனுடைய நிலையை அறிந்து அவர்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டுவதனால் அவன் குற்றம் காட்டிய வாயிலாக தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். வேற்றார் வரைவு பேச வருதல் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் நொதுமலர் வரைவு. தான் விரும்பிய தலைவனை அல்லாது வேறொரு தலைவன் திருமணம் பேச வருவது நொதுமலர் வரைவு என்று குறிப்பிடுகிறது. வரைதலினுடைய வகைகள் எத்தனை? 2. பழகு கற்பு என்பது. முன்னுறு புணர்ச்சி முறை நிறுத்துரைத்தல் யார்? அதாவது ஒரு தலைவனோ அல்லது தலைவியிடம் தலைவனுடைய நிறைக்குறைகளையோ எடுத்து சொல்லுகின்ற நிலை யாருக்கு உரியது என்று சொன்னால் அது தோழிக்கு மட்டுமே உரியது. களவியலில் தோழி கூற்று நிகழும் இடங்கள் 32 இடங்களில் தோழி தலைவிக்காக அல்லது தலைவனுக்காக அங்கு உதவி செய்யக்கூடியவளாக அமைகின்றாள். கற்பு எனப்படுவது கரணம், கரணம் என்பது பதுவை. இது சரியா தவறா என்று கேட்டால் இது சரி என்று சொல்லும். கற்பு என்பது அதாவது திருமணம் என்ற நிலையிலேயே பேசப்படுகிறது. வதுவை என்று சொன்னாலும் திருமணம் என்ற பொருளாகவே அமையும். பெறத்தரம் பெரும்பொருள் என்பது எது? கற்பு. இது யாராலும் பெற முடியாத ஒரு உயர்ந்த பொருளாக கருதப்படுவதால் இது நிறை என்ற பொருளிலும் விளங்கும். கற்பு காலத்தில் தலைவன் கூற்று நிகழும் இடங்கள் எத்தனை என்று குறிப்பிட்டால் 33 என்று பதிலளிக்க வேண்டும். கற்பியலில் குறிப்பிடும் வாய்களின் எண்ணிக்கை எத்தனை? 12. அதாவது தலைவன், தலைவன், பாங்கன், தலைவன், தோழி, செவிலி, தோழி, நற்றாய், தோழி, தலைவி போன்ற நிலையில் அமைவது இந்த வாயில்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து வினை முடித்து திரும்பும் தலைவனுக்கு உதிரும் குதிரை என்பது உள்ளம். அதாவது தலைவனுடைய மன வேகத்தை அங்கு குதிரை என்ற பொருளில் அக்ரணி பொருளாக அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு வினாக்கள் அமையலாம். அடுத்ததாக ஒரு நூற்பாவை கொடுத்து சில சமயங்களில் நூற்பாக்களை கொடுத்து அதன் மூலம் விடைகளை எழுதுவதற்கான வினாக்கள் அமையும். அதில் பால்கள் கிளவி நால்வருக்கு முறுக்கே அவர்கள் யார் என்ற வினாவை வருமானால் அதற்கு தலைவி, தோழி, நற்றாய், செவிலி என விடையெடுக்கலாம். உள்ளுரையின் வகைகள் எத்தனை? உள்ளுரையினுடைய வகைகள் 5. நிரம்பிரி, நல்குறவு ஆகியவற்றின் பொருள் என்ன என்று கேட்டால் நிரம்பிரி என்பது பொறாமை, நல்குறவு என்பது வறுமை என்ற அடிப்படையில் அந்த பொறாமை வறுமை என்ற விடை அமையலாம். மெய்ப்பாட்டினுடைய வகைகள் எத்தனை? மெய்ப்பாட்டினுடைய வகைகள் 8. தொல்காப்பியத்தை பற்றி அறிமுகமாக சொல்லும் பொழுதே நான் இந்நூற்பாவினையும் எடுத்து கூறியிருக்கின்றேன். அந்த வகையில் நகையை, அழகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், உவகை என மெய்ப்பாடு 8 என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ நகை என்பது 4 நிலையில் அந்த நகையை வெளிப்படுத்தக்கூடியதாக அமையும். இது போன்று 8 மெய்ப்பாடுகளையும் 4 நிலையில் மொத்தம் 32 இடங்களில் அது சொல்லப்படும். புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கம் என்பது மெய்ப்பாட்டுக்குரியது என்றால் மறுக்கை என்ற மெய்ப்பாட்டுக்கு உரியது. இப்பொழுது நகை என்ற மெய்ப்பாடு எத்தகைய நிலையில் இடம்பெறும் என்று சொன்னால் எல்லல், இளமை, பேதமை, மடன் ஆகிய இடங்களில் இடம்பெறும். இவ்வாறாக பெருந்தனைக்குரிய மெய்ப்பாடுகள் எத்தனை என்று கேட்கலாம். அது 20, 30, 40, 50 என்ற 4 விடைகளை கொடுத்து சரியானதை தேர்ந்தெடுத்து எழுது என்று சொல்லும் பொழுது 20 என்ற சரியான விடையை எழுதலாம். கைக்கலைக்குரிய மெய்ப்பாடுகள் அதே போன்று 34, 64, 74 என்று குறிப்பிட்டால் 24 என்று குறிப்பிடும் பொழுது 24 என்பது சரியான விடையாக அங்கு அமையும்.
தலைமக்களிடத்து ஒப்புமையாகாத பண்புகள் எத்தனை என்று குறிப்பிட்டால் 11 என்ற விடையை அளிக்கலாம். அடுத்தது உவமையினுடைய வகைகள் எத்தனை, அவை எந்தெந்த இடங்களில் வரும் என்று வினா வருமானால் வடிவு. உவமைகளுடைய வகைகள் 4. அது வடிவு, பயன், வினை, நிறம் ஆகிய இடங்களில் இடம்பெறும். தொல்காப்பியர் குறிப்பிடும் நூற்பாவில் சுட்டப்பெறும் ஓம உறுப்புகளினுடைய எண்ணிக்கை எத்தனை? 36 என்பது. அடுத்து இந்த எல்லல், விளைய, புல்ல, பொருவ என்ன ஓமை? பயன் ஓமை என்று சரியான பதிலை அளிக்கலாம். அதே போல ஓமை கோழி எத்தனை? 5. தலைவி ஓமை கூறுகின்ற இடங்கள் இது 2. இது போன்ற நிலையிலும் வினாக்கள் அமையலாம். அடுத்தது ஒரு பாடலை கொடுத்து இது என்ன பொருள்கோள் என்று கேட்கலாம். களிரும் கந்தும் போல நளிகட கூம்பும் கலனும் தோன்றும், இது என்ன பொருள்கோள்? சுண்ண பொருள்கோள் என்று சரி. அதாவது களிரும் கலனும் கந்தும் கூம்பும், அதாவது யானை என்பது ஒரே இடத்தில் கட்டப்பட்ட கயிறில் நிற்பது போல அந்த மரக்கலமானது ஒரே இடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது என்ற பொருளில் இது அமைகின்றது. செயலினுடைய உறுப்புகள் எத்தனை? 34 என்பது. அதே போல அசை எத்தனை? 4. குறில், நெடில், தனித்தோ ஒற்றெடுத்தோ வருவது என்ன? நேரசை. குறில் இணை, குறில், நெடில், தனித்தோ ஒற்றெடுத்து வருவது எது? நிறையசை. தொல்காப்பியர் குறிப்பிடும் சீர்கள் எத்தனை? ஈரசைச்சீர், மூவசைச்சீர் என்பது. இவ்வாறு குறிப்பிடலாம். அடுத்ததாக ஈரசைச்சீர்கள் எத்தனை தனித்தனி வினாக்களாக அமையாமல் இது பொறுத்துக என்ற நிலையிலும் அமையலாம். இது இப்ப சரியான விடையாக ஈரசைச்சீர்கள் 16, மூவசைச்சீர்கள் 64, இயற்சீர் 10, ஆசிரிய உரிச்சீர் 6, வெண்பா உரிச்சீர் 4, வஞ்சி உரிச்சீர் 60. இதை மாறி மாறி, அதாவது ஈரசைச்சீர்கள் 6, இயற்சீர் 64, இது போன்ற மாறுபட்ட நிலையிலும் அந்த வினாவானது அமையலாம். அதனால் நாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து அங்கு எழுதப்பட வேண்டும். 4 எழுத்துக்கள் முதல் 6 எழுத்துக்கள் வரை அமைகின்ற அடி என்ன என்று கேட்கலாம். அது அல்லது பொறுத்துகின்ற நிலையிலும் இவ்வினாவும் அமையலாம். 4 எழுத்து முதல் 6 எழுத்துக்கள் வரை அமையக்கூடியது குறளடி. 7 எழுத்துக்கள் முதல் 20 எழுத்துக்கள் வரை அமையக்கூடியது சிந்தடி. 18 எழுத்துக்கள் முதல் 22 எழுத்துக்கள் வரை வரக்கூடியது களி நெடிலடி. 15 எழுத்துக்கள் முதல் 17 எழுத்துக்கள் வரை அமையக்கூடியது நெடிலடி. இதுவும் மாறுபட்ட நிலையிலும் கேட்கலாம். ஒன்றன் பின் ஒன்றாக அமையலாம், அல்லது ஒன்று மாற்றி பொருள் கொள்ளக்கூடியதாக பொருள்கோள் அமைவது போலவும் இது அமையலாம். அதே போல வஞ்சி அடிகள் 2 சீராலும் 3 சீராலும் அமையலாம். இது எவ்வாறு அமையும் என்றும் வினாக்கள் எழுதும். அடுத்தது யாப்பின் வழியது எத்தனை என்ற வினா வருமானால் அது 7 என்ற பதில். தொல்காப்பியர் சுட்டுகின்ற தொடை எது என்றால் 10 என்று. வஞ்சிப்பா எந்த பாவினுடைய தன்மையை ஒத்தது? ஆசிரியப்பா. அதே போல களிப்பா வெண்பாவினுடைய தன்மையை ஒத்ததாக அமைகிறது. வழிபடு தெய்வம் நின்னை புறந்திருந்து காக்க என்பது எதை குறிப்பிடுகிறது? புறநிலை வாழ்த்தை இது குறிப்பிடுகின்றது. பரிபாடலுக்குரிய உறுப்புகள் எத்தன? கொச்சகம், அராகம், சுரிதகம், எழுத்து என்பன. இதில் அராகம் என்றால் என்ன? சுரிதகம் என்றால் என்ன? கொச்சகம் என்றால் என்ன? இது எவ்விடங்களில் இடம்பெறும் என்பது போன்ற வினாக்களும் அமையலாம். தரவினுடைய வரையறை எவ்வளவு? 4 அடி சுற்றலை, 12 அடி பெயரல்லை என்பது. தாள் இசையினுடைய வேறு பெயர் என்ன? இடைநிலை பாட்டு என்பது. தனிச்சொல் என்பதன் வேறு பெயர் அடக்கியல். வைப்பு என்பதனுடைய வேறு பெயர் போக்கு. தரவை விட குறைந்த அடிகளை பெற்று வருவது தாளிசை என்பது. இவ்வாறு ஒரு பொருண்மையை குறித்து வெள் அடிகளால் நிரம்பி வருவது எது? கழிவெண் பாட்டு என்பது. இவ்வாறு அமைந்திருக்க இந்த எல்லைகளை மட்டுமே வரையறுத்து வினாக்கள் அமையலாம். ஆசிரியர் பாட்டினுடைய பேரெல்லை எவ்வளவு? 4000. பரிபாடனுடைய பேரெல்லை 400. ஆசிரியர் பாட்டின் சிற்றெல்லை 3, பரிபாட்டின் சிற்றெல்லை 25,
நெடு வெண்பாட்டின் அடி வரையறை 12. குறு வெண்பாட்டின் அடி வரையறை 7 சீர்கள். இவ்வாறு அடி வரையறை அடிப்படையாக கொண்டு வினாக்கள் அமையலாம். அடுத்து நெடியொடு புணர்ந்தது எது வினா வருமையானால் அது பிசி என்று விடை பகரலாம். மறைமொழி என்பது எது? மந்திரம். உரையினுடைய வகைகள் எத்தனை? 4. வண்ணங்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 20. இடையினை எழுத்துக்கள் மிகுதியாய் பயின்று வருவது எதில் என்று கேள்வி வருமானால் அது இயைபு வண்ணம் என்று பதிலளிக்கலாம். அதே போல முடிந்தது போன்று முடியாதன்மை உடையது எவ்வண்ணம்? அது புறப்பாட்டு வண்ணம். சின்மொழியால் சீர்குனைந்து யாத்தல் என்பது எவ்வனத்திற்கு உரியது என்று வினா வருமானால் அது அம்மை என்ற வனத்திற்கு உரியது. அதே போல பரந்து மொழியால் அடி நிமிர்ந்து ஒழுகல் என்பது எவ்வண்ணத்திற்குரியது என்றால் தோல் என்ற வனத்திற்கு உரியது. புதுவது உணைந்த யாப்பின் வேற்று என்பது விருந்து என்னும் வனப்பிற்கு உரியது. இவ்வாறு வனப்புகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்டால் அது 8 என்று பதிலளிக்கும் பொழுது இந்த தொன்மை, தோல், அம்மை, விருந்து, இயைபு, இளைவு போன்றவை அந்த 8 வகை என்று குறிப்பிடலாம். அடுத்ததாக மரபியலில் சுட்டப்படுகின்ற இளமை பெயர்கள் எத்தனை என்றால் மரபியலில் சுட்டப்படுகின்ற இளமை பெயர்கள் 9. சான்றாக மூங்கா, நவ்வி என்பன எதை குறிக்கின்றன? மூங்கா என்பது கீரி என்பதையும் நவ்வி என்பது புள்ளிமான் என்பதையும் உணர்ந்து நாம் சரியான விடையாக எழுத வேண்டும். கேளல் என்பது எதை குறிக்கும்? பன்று என்ற சொல்லை குறிக்கக்கூடியது. அடுத்ததாக செய்கின்ற தொழிலை அடிப்படையாக கொண்டு வினா எழுமையானால் நூலே, கரகம், முக்கோல், மணியே இது யாருக்குரியது? அந்தனருக்கு உரியது என்பது. ஈதல், வேட்டல், வேட்பித்தல், ஓதல் இது யாருக்குரியது? அரசர், அந்தனருக்கு உரியது என்பது. இது போன்ற பல்வேறு வினாக்களை அதாவது நூற்பாக்களினுடைய அடிப்படையில் நூற்பாக்களை கொண்டோ அல்லது நூற்பாக்களின் பொருள் குறித்தோ இந்த வினாக்கள் அமையும். இது ஒரு வினாவிற்கு 4 விடைகள் கொடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதும் வகையில் வினாக்கள் அமையும். எனவே மாணவர்களாகிய நீங்கள் அதாவது இந்த தேர்விற்கு இத்தகைய நல்ல செய்திகளை பயன்படுத்தி கொண்டு நல்ல முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சி நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரி தமிழ்துறை நடத்தும் மத்திய மாநில பேராசிரியர் தகுதி தேர்வுக்கான தேசிய பயிலரங்கத்தில் பங்கு கொள்ளும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று எம் துறை இணை பேராசிரியர் முனைவர் பே. மகேஸ்வரி அம்மா அவர்கள் தொல்காப்பியம் குறித்த கருத்துக்களை நூற்பாக்களுடன் எடுத்துக்காட்டி விரிவாக உரையாற்றினார். அம்மா அவர்களுக்கு தமிழ்துறையின் சார்பாகவும் கல்லூரியின் சார்பாகவும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பாடமான தொல்காப்பியம் குறித்து முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களை தற்பொழுது வாசிக்கின்றேன். அதற்கான விடைகளை கண்டறிந்து பயிற்சியாளர்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தொல்காப்பியம் உறுதிக்கூற்று பொதுமுகம் புரிதல் என்பது களவு மெய்ப்பாடுகளுள் ஒன்று. காரணம் நகுநயம் மறைத்த வலியும் உள்ளம் சிதைந்து நிறை அழியும் மாதலின் அச்சிதைவு புறத்தாருக்கு புலனாகாது. நிரல்படுத்துக. பாவினம் துறை விருத்தம் தாளிசை பா. நிரல்படுத்துக. அந்தணர்க்குரியவை நூல், கரகம், மனை, முக்கோல். பொறுத்துக. கரடி, முயல், செந்நாய், நீர்நாய், மருதம், பாலை, குறிஞ்சி, முல்லை. தொல்காப்பியத்தின்படி முதுமொழி ஒண்மை உடையது, எண்மை கொண்டது, வன்மை மிக்கது, நுண்மை விளங்குவது. இவற்றுள் எவையவை சரியா? உறுதிக்கூற்று பண்ணத்தி பற்றி தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. காரணம் இலக்கியத்தில் கொள்ளப்பட்ட இசைப்பாடல் வடிவம் அது.
நிரல்படுத்துக. ஆடு குணம் அறிவு ஓர்ப்பு கடைப்பிடி நிறை. நிரல்படுத்துக. வரைவு கடாதல் பொய்த்தல் மறுத்தல் கழறல் மெய்த்தல். நிரல்படுத்துக. களவிற்புணர்ச்சி காமப்புணர்ச்சி இடந்தலைப்பாடு பாங்கொடு தலால் தோழியிற்புணர்வு. நிரல்படுத்துக. கற்பு மகிழ்வு ஊடல் உணர்வு பிரிவு ஊடல். பொறுத்துக. உண்டாட்டு ஊழினை கொற்றவல்லை வாகை தொல்லையிற்றி வார்த்தல் வஞ்சி. தாபத பக்கம். உறுதிக்கூற்று சங்க இலக்கியங்களில் காணப்படும் சமயக் குறிப்புகள் பல தொல்காப்பியத்தில் இடம்பெறவில்லை. காரணம்: தொல்காப்பியம் சங்க இலக்கியத்திற்கு முற்பட்டது. தொல்காப்பியத்தின்படி வியங்கோள் வினை வரும் இடம் தன்மை முன்னிலை படர்க்கை மூவிடம். உறுதிக்கூற்று தலைவன் கூற்றுக்களுள் வன்புரை என்பதும் அடங்கும். காரணம்: தலைவி ஐயுற்ற வழி அந்த ஐயுறவு தீர தலைவன் வற்புறுத்திக் கூறுவது உண்டு. நிரல்படுத்துக. வேட்கை உரைத்தல் கூறுதலுசாதல் எலித்தல் ஏத்தல். நிரல்படுத்துக. இயற்பெயர் வகை தொல்காப்பியத்தின்படி ஆண்மை ஒருமை பெண்மை பன்மை. விடுகதையின் வேறு பெயர் பிசி சொலவடை வெடி புதிர். இவற்றுள் எவையவை சரியானது? உறுதிக்கூற்று உரையாசிரியர் எனச் சிறப்பாக குறிக்கப்படுபவர் இளம்பூரணாரே. காரணம்: தொல்காப்பியம் முழுமைக்கும் முதலில் உரை எழுதியவர் அவரே. பொறுத்துக. பெருமிதம் தாரமும் சுற்றமும் குடிப்பிறப்பும் முதலியவற்றுக்கண் கேடு சூழ்தல். தருகன் ஆரும் குலனும் காவும் ஆடிப் பதியிகந்து வருவதல். குடிகோள் எல்லாரோடும் ஒப்ப நில்லாது பேரெல்லையாக நிற்றல். விளையாட்டு அஞ்சுதகக் கண்ட இடத்து அஞ்சாமை. தொல்காப்பிய இயல் தலைப்புகளில் இயல் என்னும் சொல்லுடன் முடிவன. 22, 23, 24, 25. உறுதிக்கூற்று ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என்று பனம்பரனார் பாயிரம் குறிக்கின்றது. காரணம்: எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்னும் 5 இலக்கணம் தொல்காப்பியத்தில் உண்டு. குறிஞ்சி பாலை முல்லை மருதம் ஆய்ச்சி உலத்தி கொடிச்சி மரத்தி. உறுதிக்கூற்று சமநிலையாகிய சாந்தத்தை தொல்காப்பியர் ஒரு மெய்ப்பாடாக கூறவில்லை. காரணம்: விகற்பம் பல கொண்ட உலகியல் வழக்கு அது. நிரல்படுத்துக. அழுகையின் நிலைக்களன்கள் அசைவு இலவு வறுமை இழிவு. நிரல்படுத்துக. தொல்காப்பியப்படி தொடை வகைகள் இயைபு முரண் எதுகை மோனை. பொறுத்துக. புணர்வு அச்சம் உருப்பறை பெருமிதம் இசைமை உவகை இறை வெகுளி. பருவரை பகரப்படாதது பொருள்வயின் பிரிதல் கல்விவயின் பிரிதல் ஒருவழித்தனத்தல் போர்வயின் பிரிதல். அடுக்கியல் என்பது அம்போதரங்கம் அராகம் சுரிதம் தரவு. இரு சீரடி நான்காய் 3 செய்யுள் ஒரு பொருள்
மேல் அடுக்கி வருவன. கலித்தாலிசை, வெண்டாலிசை, அகவல் தாலிசை, வஞ்சித் தாலிசை. இல்வரை இகவாதது. பகல்குறி, அல்லக்குறி, இரவுக்குறி, அறிகுறி. அரசன் பொருந்தி மஞ்சனம் பண்ணும். மங்களத்தின் மிகுதியை கூறுவது. வான் மங்கலம், மண்ணு மங்கலம், குடை மங்கலம், மங்கள வாழ்த்து. பண்புத் தொகையின் இலக்கணங்கள். வண்ணம், வடிவம், காலம், அளவு. முறைப்பட சூழ்ந்து முடிவிலவே செய்வர். திறப்பாடு இல்லாதவர். இதில் இடம்பெறும் ஏகாரம். எதிர்மறை, தேற்றம், பிரிநிலை, வினா. நிரல்படுத்துக. ஐம்புலன் தொழில். காணல், கேட்டல், உண்ணல், உயிர்த்தல், உற்றறிதல். பார்ப்பாருக்கு உரித்தே. பரத்தையிற் பிரிவே. எல்லாருக்கும் உரித்தே. வேந்துவினை இயற்கை. உயர்ந்தோருக்கு உரித்தே. காதற் பரத்தை. நிலத்திரிவின்றே. ஓதலும் காவலும். பொறுத்துக. பன்றி, சுறா, செந்நாய், நீர்நாய். மருதம், பாலை, நெய்தல், குறிஞ்சி. பொறுத்துக. புல், கிளிஞ்சல், அட்டை, தும்பை. நாலரி உயிர், ஓரரி உயிர், ஈரரி உயிர், மூவரி உயிர். பொறுத்துக. தாலிசை, கூன், சுரிதகம், தரவு. வைப்பு, எருத்தம், இடைநிலைப்பாட்டு, விட்டிசை. மேற்பல்லும் கீழிதழும் இயையப் பிறப்பது. வ, ய, ல, ல. உயர்திணை பலர்வாழ் விகுதிகள். மார், ப, இர், ஆர். பயனிலை உவம உருபுகள். எல்ல, மதிப்ப, கடுப்ப, கல்ல. யகர உடன்படு மெய். ஐ வலியது. உ வலியது. ஈ வலியது. ஈ வலியது. உவமப் போலி வரும் திறம். நிரல்படுத்துக. பயம், பிறப்பு, வினை, உறுப்பு. நிரல்படுத்துக. அழுகையின் நிலைக்களன்கள். அசைவு, இலவு, வறுமை, இழிவு. நிரல்படுத்துக. தொல்காப்பிய படி. களவில் கூற்று நிகழ்த்துவோர். பார்ப்பான், செவிலி, தோழி, பாங்கன், கிழவன், கிழத்தி. உவம உருபு என்பது வேற்றுமையுருபு, நடுவுருபு, முன்னுருபு, பின்னுருபு. வாள் கொண்டு வெட்டினான் என்பதில் வரும் கொண்டு என்னும் சொல்லுருபு எந்த வேற்றுமைக்கு உரியது? மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை. பகாபதங்களுக்கு எடுத்துக்காட்டுகள். நிலம், நன்று, மற்று, அன்று. பின்வரும் இணைகளுள் பொருந்துவன. குருளை, மறி, கண்டி, கலை. கடமை, அழகு, ஒருத்தல், களிறு. உறுதிக்கூற்று. அரசர் என்பது அரைசர் எனவும் சமயம் என்பது சமயம் எனவும் வழங்குவது உண்டு. காரணம். அகரத்தை அடுத்த இடையென்ன ஒலி வரும்போது அது ஐ என மாறும். பொறுத்துக. தொண்டகப்பறை, ஏறுகோட்பறை, நெல்லரிக்கிணை, மீன்கோட்பறை, முல்லை, நெய்தல், குறிஞ்சி, மருதம். பொறுத்துக. குமிழ், எகின், சே, ஆன். அன், பீர், அறை, உடு. பொறுத்துக. ஓங்கிய மொழியான் ஆங்கவன் மொழிவது. நா காரை முதல நா காரை ஈற்றுப் புள்ளி இறுதி வருவது. உரையொடு புணர்ந்த பழமை மேற்றது. புதுவது புனைந்த யாப்பின் மேற்ற. விருந்து, தொன்மை, இயைபு, இலைவு. பொறுத்துக. மண், தில், உம், ஓ. கழிவு, வினா, விளைவு, எச்சம்.